சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போது தந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அதிர்ச்சி ரகம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா தமிழ். இந்த நிமிஷம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், வரலாறு காணாத பேரழிவு. வடகிழக்கு பருவமழையுடைய கோர தாண்டவம் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பலரும் பலவிதமாக வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வதந்தியா? அப்போ உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவாகி தற்பொழுது நம்ம நோக்கி சுழன்று வரக்கூடிய ஒரு இயற்கையின் சுழற்சி தான் இந்த வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் தெற்கு பகுதியில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இப்போ வலுப்பெற்றிருக்கு. அந்த வலுப்பெற்றதன் காரணமாக அது புயலாக மாறுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த வடகிழக்கு பருவமழை புயலாக மாறும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிறதுனால சென்னை உட்பட 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் அலர்ட் காரணமாக கிட்டத்தட்ட இந்த 8 மாவட்டத்திலையும் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை சும்மா வெளுத்து வாங்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த 8 மாவட்டங்கள் என்ன அப்படின்னா சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், இந்த 8 மாவட்டங்களுக்கு தான் இப்போது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் மழை வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆரஞ்சு அலர்ட் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் அலர்ட், எல்லோ அலர்ட் 5 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி. இது மஞ்சள் அலர்ட் தான். ரெட் அலர்ட் தான் நம்பர் 1 எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அலர்ட் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்டுக்கும் மஞ்சள் அலர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களாக கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு இந்த ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை காரணமாக ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழையில் சென்னையோட நிலவரம் என்ன? சென்னை இந்த மழைக்கு தாங்குமா அப்படின்லாம் இருக்கு இல்லையா? கடந்த 3 நாட்களாக சென்னையில் மழை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. முதல் நாள் விட்டு விட்டு மழை பெஞ்சிச்சு. 2வது நாள் பரவலாக ஓரளவுக்கு நல்ல மழை பெய்ந்தது. 3வது நாள் நேற்று சும்மா வெளுத்து வாங்கினுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையில் தாழ்வான பகுதிகளெல்லாம் மழைநீர் அப்படியே தேங்கி இருக்கு. முக்கியமான சாலைகளையும் மழைநீர் தேங்கி இருக்கு. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் மழைநீர் புகுந்திருக்கு. இதனால் சென்னையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பரவலாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ சென்னையில் இந்த மழைநீர் வடிகால் அந்த திட்டத்தில் மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஒரு ஓட்டை இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இதன் மூலமாக வெளியில் வந்திருக்கிறதாகவும் செய்திகளை நம்ம பார்க்க முடியுது, காண முடியுது. முக்கியமாக நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் அந்த நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கடலோர மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால கடல் நீர் எப்போ வேணாலும் உள்ளே வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அங்கே விடுக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் அங்கே கொடுக்கப்பட்டு வருது. இந்த சூழலில் வெள்ள பாதிப்புகளை பற்றி ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்மட்ட குழுவை நியமனம் செஞ்சுருக்காரு. இதனால் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் மாநில பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பும் அவர் கையில் தான் இருக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடல் பக்கம், அதாவது கடலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னும் ஒரு சில நாட்களில் புயல் கரையை கடக்கக்கூடும். அல்லது புயல் மாறினால் அது எத்தனை நாட்கள் நிலைத்து நிற்கும், அங்கிருந்து எதை நோக்கி அடுத்து எந்த மாவட்டத்தை நோக்கி, எந்த மாநிலத்தை நோக்கி, எந்த திசையை நோக்கி செல்லக்கூடும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுது. நிறைய ஆருடங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் புயல் கரையை கடந்த பிறகு தான் எவ்வளோ தூரம் அந்த அந்த புயல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஸோ எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்குது. சென்னையோட ஒவ்வொரு மழைக்காலத்துலேயும் சென்னை மக்கள் ஒவ்வொரு விஷயமாகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான். ஸோ ரொம்ப கவனமாக இருப்போம். நன்றி.